ஆட்டத்தை துவக்க தயாரா இருக்கார். தன்னுடைய ஆட்களுக்கு ஏதோ சிக்னல் கொடுக்கிறாரு. ஆட்டத்தை துவக்கி விட்டார் டிராகன். தன்னுடைய ஆட்களுக்கு பாஸ் செய்யும் போது டக்ஃபுட் தடுத்து விட்டார். கோலை நோக்கி வரும் பந்தை கௌபாய் ரொம்ப லாவகமாக தடுத்து விட்டார். டிராகன் அந்த பந்தை தடுத்து தன்னுடைய ஆட்களுக்கு அனுப்ப முயற்சி செய்கிறார். கில்லர் கிங் அதை தடுப்பதற்கு எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் டிராகன் அவர்களிடமிருந்து பந்தை லாவகமாக எடுத்து சென்று கோல் அடிக்க முயற்சி செய்கிறார். அடித்து விட்டார். கோல்! மிக அற்புதமான கோல்! டிராகன் டீம் ஒரு கோல் போட்டு தனது வெற்றி வாய்ப்புக்கான முதல் முத்திரையை பதித்திருக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கில்லர் கிங் மிகவும் கோபமாக இருக்கிறார். தன்னுடைய ஆட்களிடம் புது வியூகம் அமைப்பதற்காக ஏதோ சைகை செய்து கொண்டிருக்கிறார். இப்போது டிராகன் டீம் பந்தை எடுத்துக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து புல்புல்லை கீழே தள்ளிவிட்டார்கள். இது டிராகன் டீமுக்கு சாதகமாக அமைந்து விட்டது. ஆறடி பின்னாடி போ. டிராகன் பந்தை அடிக்க தயாராகி விட்டார். அடித்து விட்டார். அதை புல்புல் தடுத்து விட்டார். அந்த பந்தை லாவகமாக டிராகன் கோல் அடிக்க முயற்சி செய்கிறார். ஆனால் அவர்கள் தடுத்து விட்டார்கள். டிராகன்ஸ் அணியினர் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரேவ்ஸ் அணியினர் கடுமையாக போராடுவதால் அவர்களால் அதை சமாளிக்க முடியவில்லை. பிரேவ்ஸ் அணியினர் பந்தை ஒருவர் மாற்றி அழகாக பாஸ் செய்து கொண்டே வருகிறார்கள். அதை கோல் அடிக்க முயற்சி செய்யும் போது கௌபாய் அதை லாவகமாக தடுத்து விட்டார். இப்பொழுது கில்லர் கிங்கும் டிராகனும் நேருக்கு நேர் மோதிக் கொள்கிறார்கள். கில்லரிடம் இருந்த பந்தை டிராகன் கௌபாயிடம் தட்டிவிட்டார். இப்பொழுது கௌபாய் பந்தை வீசி அடிக்கிறார். டிராகன் அந்த பந்தை பிக்பாலிடம் கொடுக்க பிக்பால் அதை கோலாக மாற்ற முயற்சி செய்ய ஏமாற்றம் அடைந்து விட்டார். அதை கோலாக அவரால் அடிக்க முடியவில்லை. டிராகன் அணியினர் மிக கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரேவ் அணியினர் அவர்களிடமிருந்து பந்தை பிடிப்பதற்கு எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறார்கள். டிராகன் அணியினர் அதை கோலாக மாற்ற முயற்சி அடித்து விட்டார். இல்லை, அவரால் அடிக்க முடியவில்லை. அடுத்ததும் அடித்தார். மூன்றாவதாக அடித்தார். ஆனால் நான்காவதாக அடித்த போது பந்தை வீழ்ந்து விட்டது. நடுவர் அவர்கள் வேறு ஒரு பந்தை எடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். பந்து வந்து விட்டது. இது ஆட்டம் துவங்கி விட்டது. டிராகன் அணியினர் மிக அருமையாக ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கோல் அடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். டிராகன் லாவகமாக பந்தை தன்னுடைய ஆட்களுக்கு பாஸ் செய்கிறார். இப்பொழுது கோல் அடிக்க முயற்சி செய்கிறார். 2 முறை முயற்சி செய்தும் அவர்களால் கோல் அடிக்க முடியவில்லை. பிரேவ்ஸ் அணியிடம் இப்போது பந்து இருக்கிறது. பந்தை அவர்கள் மிக திறமையாக கொண்டு செல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சி விழலுக்கரைத்த நீர்போல் ஆகிவிட்டது. டிராகனிடம் பந்து சென்று விட்டது. டிராகன் அதை தன்னிடமே வைத்துக் கொண்டிருக்கிறார். குழந்தையிடம் மிட்டாயை கொடுத்து ஏமாற்றுவது போல் மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய கால் வலிமையால் அதை கோலாக மாற்ற முயற்சித்து பிக்பாலிடம் கொடுத்து பிக்பால் கோல் அடித்து விட்டார். தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டனர் டிராகன் அணியினர். எங்களுக்கு வேணும் டிராகன் டீம் தான். அதையும் போடு. முடிவுல வெற்றி எங்களுக்கு தான் கிடைக்கும். பிரேவ் அணியினர் 3 கோல் போட்டு முன்னேறி இருக்கிறார்கள். டிராகன் அணியினர் 2 கோல் எடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு கோல் எடுப்பதற்கு அவர்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்கும். கில்லர் கிங் பந்தை அடித்து விட்டார். தன்னுடைய ஆட்களுக்கு ரொம்ப திறமையாக பாஸ் செய்து கொண்டிருக்கிறார். பிரேவ்ஸ் அணியினர் மிக திறமையாக பந்தை கோல் பாயிண்ட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் கோல் அடிக்க முயற்சி செய்கிறார்கள். அடித்து விட்டார்கள். கௌபாய் அதை மிக திறமையாக தடுத்து விட்டார். அவர்களால் கோல் அடிக்க முடியவில்லை. இப்போது டிராகன் அணியினர் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பந்தையும் தடுத்து விட்டார் கௌபாய். மீண்டும் அடிக்கிறார்கள். மீண்டும் கௌபாய் அதை தடுத்து விட்டார். இப்போது டிராகன் அணியினர் பந்தை மிக திறமையாக அந்த கோல் பாயிண்ட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள். பிளாஷ் அடிபட்டு கீழே விழுந்ததனால் பிரேவ் அணியினருக்கு அது பெனால்டியாக மாறுகிறது. அனைத்து வீரர்களும் பந்தை தடுப்பதற்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது டிராகன் அணியினர் பந்தை அடிக்கிறார்கள். அதை பிரேவ் கோல் கீப்பர் தடுத்து விட்டார். மிக அருமையாக தடுத்த பந்தை டிராகன் தன்னுடைய கால்கடியில் வைத்து கோல் அடித்து விட்டார். கோல் இப்போது 3-3 என்ற சமநிலையில் இருக்கிறது. ஆட்டம் இப்பொழுது விறுவிறுப்பாக இருக்கிறது. டிராகன் அணியினர் தங்கள் திறமையை நிரூபித்து விட்டார்கள். நிறுத்துங்க. ஆட்டம் இப்போது பாதி நேரம் முடிந்து விட்டது. இரு அணிகளும் 3-3 என்ற சமநிலையில் இருக்கிறார்கள். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. உங்க பையனுக்கு பொண்ணு வேணும்னு கேட்டீங்களே, இந்த பொண்ணு அழகா இருக்கா பாருங்க. இந்த பொண்ணு இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்கின்றது. போட்டி மீண்டும் தொடங்க இருக்கிறது. ஆட்டம் துவங்கிவிட்டது. ஆட்டம் மிக விறுவிறுப்பாக துவங்கி இருக்கிறது. கில்லர் கிங் மிக வேகமாக அதே சமயம் லாவகமாக பந்தை தன் ஆட்களுக்கு பாஸ் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பிரேவ்ஸ் அணியினர் மிக வேகமாக பந்தை எடுத்துக் கொண்டு போகிறார்கள். டிராகன் அணியினர் எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் பந்தை தொடக்கூட முடியவில்லை. இதோ டிராகனிடம் பந்து வந்து விட்டது. அதை அவர் பிக்பாலிடம் அடித்து விட்டார். பந்து மீண்டும் மீண்டும் டிராகனிடமே வந்து விட்டது. அந்த பந்தை லாவகமாக அவர் பேக் ஷாட்டில் பிக்பாலிடம் அடித்து விட்டார். இப்போது பந்து பிரேவ் அணியிடம் வந்து விட்டது. அவர்கள் அதை மிக போராட்டத்திற்கு நடுவே எடுத்து செல்கிறார்கள். டிராகன் அணியினர் எவ்வளவு தடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். டிராகன் அணியினர் சோர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதற்காக டிராகனே மிக லாவகமாக பந்தை அடிக்கிறார். டிராகன் டீமின் நம்பிக்கை நட்சத்திரமான டிராகன் பந்தை மிக லாவகமாக அடிக்கிறார். ஆனால் அவரால் கோல் அடிக்க முடியவில்லை. அவர்கள் தடுத்து விட்டனர். மீண்டும் மீண்டும் அடிக்கிறார். முடியவில்லை. டிராகன் அணியினர் மிக கடுமையாக போராட்டத்திற்கு நடுவே பந்தை பிக்பாலிடம் வந்து விட்டது. டிராகன் அந்த பந்தை மிக லாவகமாக மற்றவர்களை ஏமாற்றி அதை தன்வசப்படுத்திக் கொள்கிறார். டிராகன் அந்த பந்தை வேகமாக அடிக்க
டிராகனிடம் வந்து கொண்டிருக்கிறது. டிராகன் அணியினர் அந்த பந்தை மிக அருமையாக பாஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். டிராகன் அவர்களை ஏமாற்றி பந்தை கோல் அடிக்க முயற்சி செய்கிறார். ஆனால் அவரால் முடியவில்லை. மிக வேகமாக ஓடிவரும் டிராகன் கில்லர் மீது மோதிக் கொள்கிறார். பிரேவ் அணியினர் கோல் அடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கௌபாய் கோட்டை விட்டு வெளியே வந்து கீழே விழுந்ததினால் அது பிரேவ் அணியினருக்கு ஒரு பெனால்டி வாய்ப்பாக மாறுகிறது. ஆட்டம் முடிய சிறிது நேரமே இருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. டிராகன் அணியினை சோர்வடைய வைத்து விட்டது. கிடைத்த வாய்ப்பை தங்கள் வெற்றிக்கு சாதகமாக மாற்ற நினைத்த டிராகன் அணியினருக்கு இது மிகவும் வருத்தம் அளிக்கும் விஷயமாகும். பிரேவ் அணியினர் மிக உற்சாகமாக காணப்படுகிறார்கள். கௌபாய் எல்லாமே உன்கிட்ட தான் இருக்கு. முயற்சி பண்றேன், பார்த்து பந்த விட்டுறாத. நடுவர் நேரத்தை சரிபார்த்துக் கொள்கிறார். பெனால்டி வாய்ப்பு கில்லருக்கு கிடைக்கிறது. நேரம் அதிகம் இல்லாத காரணத்தால் கில்லர் தங்களுக்கே வெற்றி கிடைக்கும் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை கௌபாயை ஏமாற்றி விடலாம் என்று கனவு கண்டு பந்தை உற்சாகமாக அடிக்கிறார் கில்லர். ஆனால் கௌபாய் அந்த பந்தை தடுத்து விட்டார். அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. டிராகன் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கோல் பாயிண்ட்டுக்கு பந்தை எடுத்து விட்டார். எதிர்பாராத விதத்தில் அந்த பந்து கோலாக மாறிவிட்டது. மிக அற்புதமான கோல். இப்படி ஒரு கோலை இதுவரை யாருமே போட்டதில்லை. டிராகன் அணியினர் கோல் போட்டு விட்டார்கள். இறுதி வெற்றி யாருக்கு என்ற சந்தேகத்தோடு மறுபடியும் ஆட்டம் விறுவிறுப்பாக தொடங்குகிறது. நேரம் முடிந்துவிட்டது, அதனால் போட்டியும் முடிந்துவிட்டது என்று நடுவர் அறிவித்து விட்டார். இந்த வருட சாம்பியன்ஷிப்பை டிராகன் அணியினர் தட்டி சென்று விட்டனர். வெற்றி பெற்று விட்டனர். கடைசி நேரத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்த பிரேவ் அணியினர் மிக சோகமாக காணப்படுகின்றனர். வெற்றி பெற்ற டிராகன் அணியினர் தங்களது மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த வருட சாம்பியன்ஷிப் நான் அடிச்ச பந்து அந்த பொண்ணு மேல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். யார் மேல பட்டுதுடா? அவதான்டா, அலெக்ஸ் மேல பட்டுச்சு. அவ அங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தா. எங்க தடு முடிச்சு போய் மன்னிப்பு கேளு போ. தேங்க்ஸ். டேய் அப்பா இத நீங்க வீட்டுக்கு எடுத்து போறேன். டிராகன் எங்க போற? ஒரு பொண்ணை பார்க்க போறா, சீக்கிரம் திரும்பி வந்துருவா. ஏய் ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. கொஞ்சம் வழி விடுறீங்களா? நான் சொல்றது கொஞ்சம். வா. ஏய் எதுக்குடா தயங்கி நிக்கிற? நேரா போய் அவங்கிட்ட சொல்ல வேண்டியதானே. எப்படிடா சொல்றது? வாடா நாம போலாம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வந்து என் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? கேளுங்களேன். என்ன மன்னிச்சிடு. கேட்டுட்டீங்கல்ல, போலாம். அவகிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி பேசி என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா எதுவுமே நடக்கல. நான் என்ன பண்றது? அவளுக்கு விருப்பம் இல்லையே. ஒண்ணு பண்ணலாம், வேணா அவளுக்கு லெட்டர் எழுது. நல்ல ஐடியா. லெட்டர் எழுதி கதவு கீழே தள்ளி விட்டுரு. அதெல்லாம் ஒத்து வராதுடா. அதுக்கு பதிலா லெட்டர் எழுதி தபால் அனுப்பிச்சிடலாம். அதெல்லாம் தலையை சுத்தி மூக்க தொடுற வேலை. என் மனசுல இருக்கிறத அவளுக்கு எழுத்து மூலமா வெளிப்படுத்தணும். காத்துல அனுப்புவோம். காத்துலியா? ஏய் இது பைத்தியக்காரத்தனமா இருக்கும்டா. டேய் நான் சொல்லி என்னைக்காவது தப்பா இருக்கா? நீங்க அசந்துருவ பாரு. இத அவ பாப்பான்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. டேய் ஐ லவ் யூ ஆலிஸ். டேய் ஏன்டா டென்ஷன் ஆகுற? இப்படி காதல சொன்னாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். இந்தா இத புடி. ரெடியா? அவ கைக்கு இது போய் சேருங்கற. காத்து எந்த பக்கம் அடிக்குதுன்னு பாத்துக்கோ. மேல பறந்து அவ வீட்டுக்கிட்ட போகும்போது கட் பண்ணிடலாம். கவலைப்படாத, நேரா ஆலிஸ் வீட்டுக்குள்ள போய் விடுற மாதிரி நான் பாத்துக்கிறேன். பறக்குறா. பாத்து பிடிச்சுக்க. எந்த பக்கம் அடிக்குதுன்னு கேளு. காத்து எப்படி அடிக்குதுன்னு சொல்லு. காத்து இப்ப கொஞ்சம் தான் அடிக்குது. விடு. இந்தா நேரா போய் அலஸ் மடியில விழுந்துரு. டிராகன் காத்து இப்ப கொஞ்சமா தான் அடிக்குது. கட் பண்ணவா? நான் சரின்னு சொன்ன உடனே நீங்க கட் பண்ணிடுங்க. காத்து சரியான திசையில தான் அடிக்குது. கட் பண்ணிடுங்க. என்ன ஏற்கனவே கட் பண்ணிட்டீங்களா? சொல்றத ஒழுங்கா சொல்லிருக்கணும். காத்து திசை மாதிரி அடிச்சுதா அதான். சரி இன்னொரு பட்டம் பண்ணலாம். கொடுங்க. டிராக் இன்னொரு பட்டம் அனுப்ப போறியா? ஏற்கனவே அந்த பட்டத்துல உன் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்க. இப்போ நாம என்ன பண்ண போறோம்? கையெழுத்து தானே போட்டேன், அதுக்கு என்ன? சரி சரி கொடு. ஒரு நிமிஷம். பக்கத்து கிராமத்துல அலசுங்கிற பேர்ல ஒரு கிழவி இருக்கா. டிராகன் எங்க போற? நில்லு. எங்க ஓடுறா?